Hi friends, this is Nivita. In the video 11th standard physics unit 8 heat and thermodynamics page number 112 la irukra thermodynamics oda introduction la paaka porom. Actually வந்து chemistry la வந்து first volume la thermodynamics அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இந்த இதில் தெர்மோடைனமிக்ஸோட ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதை ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து நம்ம ஹீட்டை பற்றி படிச்சிருக்கோம், டெம்பரேச்சர், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரை பற்றிலாம் படிச்சிருக்கோம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது என்னது? தெர்மோனாலே ஹீட், டைனமிக்ஸ் அப்படின்னாலே என்னது? பரவுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரான்ச் ஆஃப் physics. அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா லாஸ் கவர்னிங் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஒர்க் இன்டு ஹீட். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராசஸ் ஒர்க்கை வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம், அது எப்படி வந்து ஹீட்டாக மாறுது அல்லது ஹீட் வந்து எப்படி ஒர்க்காக மாறுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எல்லாமே 3 செஞ்சுரினா என்னது? 100 ஆண்டு காலமாக எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்ஸ் ஆஃப் பாய்ல்ஸ், சார்லஸ், பெர்னௌலி, ஜூல்ஸ், கிளேஷியஸ், கெல்வின், கேர்னாட், ஹெல்மாட்ஸ், இவங்க எல்லாமே தெர்மோடைனமிக்ஸ் லாஸோட வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளை சுற்றி நடக்கிற எல்லாமே, ஈவன் நம்ம பாடியில் நடக்கிறது கூட தெர்மோடைனமிக்கோட லாஸ் மூலியமாக தான். ஸோ தெர்மோடைனமிக்ஸை பற்றி படிக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. முதல்ல வந்து நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்னென்னு பார்க்கலாம். தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபைனைட் பார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் சொல்கிறது தான் நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம்னா என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கலெக்ட் பண்ணி, ஆட்டம்ஸ், மாலிகல்ஸ், அது எல்லாமே அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். பேராமீட்டர்ஸ்னால் என்னது? அது அளக்கக்கூடியது. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இதெல்லாமே இருந்ததுன்னா அதுதான் நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா பார்ட்டுமே நம்ம என்ன தான் சொல்லுவோம்? சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சரௌண்டிங்கையும் சிஸ்டமையும் எனக்கு செப்பரேட் பண்ணுறது தான் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதுதான் சிஸ்டம், இதை தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே சரௌண்டிங், இதையும் பிரிக்கிறது வந்து இந்த பவுண்ட்ரி. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு ஹாட் வாட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அது வெளியில் இருக்கிற ஏர் எல்லாமே சரௌண்டிங் அப்படின்னு வரும். அந்த வெசல் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு பவுண்ட்ரியாக வரும். எக்ஸாம்பிள் வந்து தெர்மோடைனமிக், அந்த சிஸ்டம் வந்து லிக்விடாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், ரேடியேஷனாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் சிஸ்டம், ஒரு பக்கெட்டில் வந்து வாட்டர் இருக்குது அப்படின்னா அதோட சரௌண்டிங் என்னது? வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர்லாம், கரெக்டு தானே? அடுத்தது ஏர் மாலிகூல்ஸ். இந்த ரூமுக்குள்ளே இருக்கிற ஏர் மாலிகூல்ஸ்னு பார்த்தா அவுட் ரூம், அவுட் சைடு ஏர் எல்லாமே வந்து சரௌண்டிங்காக இருக்கும். ஹியூமன் பாடி தான் ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வெளியில் இருக்கிற ஓப்பன் அட்மாஸ்பியர்லாம் சரௌண்டிங்காக இருக்கும். ஃபிஷ்ஷை மட்டும் நம்ம சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த சீ வாட்டர் ஃபுல்லாகவே வந்து சரௌண்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம தெர்மோடைனமிக் சிஸ்டத்தையே வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். இப்படி இருக்குல்ல, இந்த சிஸ்டத்தையே நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னா ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுது. ஓப்பன் சிஸ்டம்னா என்னென்னா, எனக்கு இங்கே டெஸ்ட் டியூப்பில் வந்து இந்த ஒரு லிக்விட் இருக்குது, ஸோ அது வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்கல்ல, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா இதுலேருந்து ஹீட்டும் வெளியில் போகும், இங்கே இருக்கிற லிக்விடும் இவாப்ரேட் ஆகலாம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி மேட்டரும் சரி, எனர்ஜியும் சரி, மேட்டர்னால் அந்த மாஸும் சரி, அந்த ஹீட் எனர்ஜியும் சரி வெளியில் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அதை நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த உள்ளே இருக்கிற மாஸ் வந்து வெளியில் போகாது, பட் இதுக்குள்ளே இருக்கிற ஹீட் வந்து வெளில போகும். ஸோ க்ளோஸ் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி பட் நாட் மேட்டர், அந்த மாஸ் வந்து வெளியில் போகாது, அதுதான் நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லுவோம். இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, கேன் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து இதை சுற்றி வந்து இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது? இதை க்ளோஸும் பண்ணி வச்சுருக்காங்க, அப்போ மாசும் வெளியில் போகாது, இதை சுற்றி இருக்கிற ஹீட்டும் வெளில போகாது. ஸோ அதை தான் நம்ம இன்சுலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பன்னா மேட்டரும் சரி, எனர்ஜியும் சரி உள்ளேயும் போகும், வெளியும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு சிஸ்டம்னா மேட்ரு வந்து வெளியிலே போகாது, அந்த மாஸ் வந்து வெளியிலே போகாது, எனர்ஜி மட்டும் வெளில போகும். இன்சுலேட்டட்னா மேட்டரும் சரி, எனர்ஜியும் சரி உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெர்மல் ஈக்குலிபிரியம்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ஹாட் காஃபியை வந்து நீங்கள் ரூமில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும்? ஹீட் வந்து அந்த காஃபிலேருந்து அந்த ரூம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த காஃபியும் என்ன ஆகிடும்? இந்த சரௌண்டிங் ஏர் வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதே டெம்பரேச்சர் நடந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹீட் ஃப்ளோவே நடக்காது, காஃபிலேருந்து ஏர்லோ அல்லது ஏர்லேருந்து காஃபிக்கோ நடக்காது. ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? காஃபியும் சரௌண்டிங்கும் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியத்துக்கு வந்துருச்சு, அதாவது அந்த ஹீட் ரெண்டுமே ஈக்குலிபிரியமுக்கு வந்துருச்சு அப்படின்னு தெரியுதுல்ல. ஸோ அதை தான் நம்ம தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2 சிஸ்டத்தை வந்து, இப்போ ஒரு 2 சிஸ்டம் எடுத்துக்கிறேன், ஓகேவா? 2 சிஸ்டமே தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சேம் டெம்பரேச்சரில் இருக்குது. அந்த 2 டெம்பரேச்சருமே வந்து எனக்கு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதா நம்ம வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? சேம் டெம்பரேச்சரில் இருக்கிறதா. அடுத்தது மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்.
மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா ஒரு கேஸ் இங்கே ஒரு கேஸ் வந்து மெக்கானிக்கல்னாலே என்னது ஏதோ ஒரு ஒர்க் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு கண்டெய்னரில் அது மேலே வந்து பிஸ்டன் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மாஸை வந்து போடுங்க. அப்போ எனக்கு என்ன ஆகும், அது வந்து கீழே நோக்கி போகும். பிகாஸ் அந்த மாஸ் வந்து கீழே வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸால் இழுக்கப்படும். அப்போ எனக்கு என்ன ஆகும், கொஞ்சம் நேரத்தில் இப்படி ஜம்ப் ஆகி ஹம்ப் ஆகி இந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த பிஸ்டன் வந்து ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும், கரெக்டாக. ஸோ அப்போ when the downward gravitation force given by the piston is balanced by the upward force exerted by the gas. அப்போது இந்த மாஸை போட்டதுனால எனக்கு அந்த டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வந்த ஃபோர்ஸு இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற கேஸ், அந்த கேஸ் என்ன பண்ணும், ஒரு சில அப்வர்டு மோஷனை ஏற்படுத்தும், கரெக்டாக அப்வர்ட் ஃபோர்ஸை ஏற்படுத்தும். ஸோ அது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிறனால தான் அந்த பிஸ்டன் வந்து ஸ்டேபிளாக அந்த மாஸை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிஸ்டத்து வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு நான் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, இஃப் நோ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், எந்த விதமான அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லாமே பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக தான் இருக்கும். இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறது இது, ஓகேவா. ஸோ எல்லாமே நோ அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த தெர்மோடைனமிக் சிஸ்டம் ஆர் ஆன் த சரௌண்டிங் பை தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ சரௌண்டிங்லேயோ அல்லது இந்த சிஸ்டத்துலேயோ எனக்கு எந்த விதமான அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்னது, இப்போ இஃப் தேர் இஸ் நோ நெட் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ரெண்டு தெர்மோடைனமிக் சிஸ்டத்தையும் நம்ம கான்டாக்டில் வச்சுருக்கோம், ஓகேவா. அப்போ எனக்கு எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷனுமே நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுதான் நான் வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேவா. அடுத்தது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்னது, இப்போ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்தாச்சு, மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் பார்த்தாச்சு, தெர்மல் ஈக்குலிபிரியம் பார்த்தாச்சு. இப்போ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம், இஃப் டூ சிஸ்டம் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிஸ்டம் தெர்மலாகவும் சரி, அதாவது ஹீட் படியும் மெக்கானிக்கல் படியும் கெமிக்கல் படியும் ஈக்குலிபிரியமாக இருந்ததுன்னா அதுதான் நம்ம தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். It is a state of equilibrium. The macroscopic variables like pressure, volume, temperature will have a fixed value and do not change with time. So இதில் இருக்கிற pressure, volume, temperature எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், எனக்கு டைம் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதை தான் நம்ம தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. அடுத்தது தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் என்ன. ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா என்னது, அந்த இனிஷியல் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெக்கானிக்ஸை பொறுத்தவரை வெலாசிட்டி, மொமெண்டம், அக்ஸலரேஷன் அது எல்லாமே ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோமா. மெக்கானிக்ஸ்னால் என்னது, மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி படிக்கிறது. இப்போ தெர்மோடைனமிக்ஸில் த ஸ்டேட் ஆஃப் த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் மூலமா சொல்லுவோம். அதாவது அந்த ஒரு ஆப்ஜெக்டில் வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது, அதாவது தெர்மோடைனமிக் சிஸ்டம்னா என்னது, அந்த ஹீட்டு மெக்கானிக்கல் கெமிக்கல் எல்லாத்துலேயுமே இருக்குல்ல அதுக்குள்ளே. ஸோ அது எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எது மூலிமா சொல்லுவோம் அப்படின்னா தெர்மோடைனமிக் வேரியபிள்ஸ் மூலிமா, அதாவது ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி இதெல்லாமே பேஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த வேல்யூஸ் ஆஃப் திஸ் வேரியபிள்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் ஆஃப் த தெர்மோடைனமிக் சிஸ்டத்தோட தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த வேல்யூஸ் மூலமா நம்ம சொல்லலாம். Heat and work are not state variables, rather they are process variables. Heat எல்லாமே வந்துட்டு எனக்கு எப்படி வேணால் நடக்கும், கரெக்டாக அது எல்லாமே ஒரு பாத் வேரியபிள் அல்லது ப்ராசஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒர்க்கும் சரி, எனக்கு அது வந்து இன்டகிரேஷன் மாதிரி லைக் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராசஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஹீட்டும் ஒர்க்கும் ப்ராசஸ் வேரியபிள். இப்போ 2 types ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. என்னென்னா எக்ஸ்டென்சிவ்னு ஒன்று இருக்குது, இன்டென்சிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா என்னென்னா அது வந்து சைஸை பொறுத்தோ மாஸ் ஆஃப் த சிஸ்டத்தை பொறுத்தோ. சிஸ்டம்னா என்னது, அந்த இப்போ ஒரு வாட்டர் வச்சுருந்தோம்னா அதுதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா அந்த சைஸை பொறுத்தோ அந்த மாஸை பொறுத்தோ இருந்ததுன்னா அதை தான் நம்ம எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்போ வால்யூம்லாம் வந்து மாஸை பொறுத்து இருக்குது, டோட்டல் மாஸு. என்ட்ரோப்பிலாம் என்னது, எவ்வளோ மாஸ் இருக்குது, நிறையா இருக்கா கம்மியாக இருக்கா, இன்டர்னல் எனர்ஜி, ஹீட் கெப்பாசிட்டி இது எல்லாமே நமக்கு எக்ஸ்டென்சிவ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்டென்சிவ்னா அது வந்து சைஸை பொறுத்தோ மாஸை பொறுத்தோ இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, டென்சிட்டி இது எல்லாமே. ஸோ இதுக்கு உங்களுக்கு நல்லா இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்சிவ் வேரியபிள்னா என்ன, இன்டென்சிவ் வேரியபிள்னா என்னென்ன ஒரு தனியான வீடியோ இருக்குது. ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், ஓகேவா. இதை ஏன் வந்து இன்டென்சிவ் வேரியபிள்னு சொல்கிறாங்க அப்படிலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேட். இப்போ இது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மளால் ஒரு ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். தி ஈக்குவேஷன் விச் கனெக்ட்ஸ் த ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் என்னது, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்குது, ஓகே.
இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டையும் பேஸ் பண்ணி சொல்கிறது. அப்போ ஒரு ஈக்குவேஷன் வந்து இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் மேனரில் அப்படின்னா அதை தான் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் வந்து ஈக்குலிபிரியத்தை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அதோட ஸ்டேட் வேரியபிள்ஸ் மூலியமாகவே சொல்லிடலாம். ஸ்டேட் வேரியபிள்ஸ்னால் என்னது? அதான் ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம் அதெல்லாமே பார்த்தோம்ல அது. ஸோ இஃப் த சிஸ்டம் வந்து தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமில் இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இருக்கும். ஒருவேளை தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியமில் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஒரு ஐடியல் கேஸ் எல்லாமே எந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணும்? PV = NKT அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். சின்ஸ் இதில் 4 மேக்ரோஸ்கோபிக் வேரியபிள்ஸ்னால் பெரிய பெரிய அந்த ஃபுல் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி வருது. ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இதெல்லாமே இந்த ஈக்குவேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ப்ரெஷரை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பிஸ்டனை வந்து கீழே தள்ளினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்? வால்யூம் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். கரெக்டாக இங்கே வந்து பிஸ்டனை வந்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதனோட வால்யூம் எனக்கு என்ன ஆயிருக்கு? கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணும்போது அந்த ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் ப்ரெஷரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறேன்ல பிஸ்டனை தள்ளி, அப்போ எனக்கு அந்த வால்யூம் வந்து கம்மியாகுது. அல்லது ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது எனக்கு என்ன சொல்ல வராங்கன்னா என்னால் ஒரு வேரியபிளை மட்டுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்று சேஞ்ச் பண்ணால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும்னு சொல்ல வராங்க. அதே வந்து இப்போது ஹீட்டை நான் கொடுத்தேன், ஹீட் இஸ் சப்ளை டு த கேஸ் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த ஹீட் கொடுக்கறனால அந்த ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஹீட் கொடுக்கறனால அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்ல, அப்போ அதோட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அனதர் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ரியல் கேஸ் எல்லாமே என்ன ஆகும்னா இந்த ஈக்குவேஷனை தான் ஒபே பண்ணும். அதாவது இப்போ நம்ம ஐடியல் கேஸ் எல்லாமே இந்த ஈக்குவேஷன் ஒபே பண்ணணும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ரியல் கேஸ் எல்லாமே இந்த வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் வந்து ஒபே பண்ணும். ரியல் கேஸ் வந்து எப்போ ஒபே பண்ணணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைனமிக் சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது. இப்போ ஏர் மாலிகுல்ஸ் இந்த ரூம் ட்ரூலி ஒபே வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ரூமில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே எதை தான் ஒபே பண்ணோன்னா வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டை தான் ஒபே பண்ணும். பட் நம்மள ரூம் டெம்பரேச்சரே வந்து ரொம்ப லோ டென்சிட்டியாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து ஒபே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஐடியல் கேஸ்னால் என்னென்னா எனக்கு அந்த ஐடியல் கேஸ்க்கு இடையில் எனக்கு எந்த விதமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம ரூமில் இருக்கிற இதுக்கு வந்து லோ டென்சிட்டினா என்னது? அந்த ப்ரெஷரே இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? எந்த விதமான இன்ட்ராக்ஷனுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம ரூமில் இருக்கிறது ஆக்சுவலி வந்து ஃபுல்லாகவே ரியல் கேஸ் தான். பட் ரொம்ப லோ டென்சிட்டியாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஐடியல் கேஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.